கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த பெட்டிக்கான சாவியை நான் தேடிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே நான் இதுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். அதுக்கான பலன் இப்போ எனக்கு கிடைச்சிடுச்சு. அந்த சாவி இருக்க இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாயா? என் 40 வருஷ தேடல் அதுவும் அந்த தீவுல தான் இருக்கு. சுஜி, மீன் பிடிக்க போலாமா? தாத்தா, உண்மையாவா சொல்றீங்க? உண்மைதான் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? நானே கேட்டாலும் கடல் ரொம்ப ஆபத்து, அங்க வரக்கூடாது, அதுக்கான வயசு உனக்கு இன்னும் வரலன்னு சொல்லுவீங்க. இப்போ எப்படி என்ன கூட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு என் பேத்தி எவ்வளோ உதவி பண்றா. எவ்வளோ பெரிய வேலையானாலும் இந்த சின்ன வயசுலயே என் பேத்தி செய்யறா. அவளுக்காக அவளோட ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேனா? சரி, சீக்கிரமா வா போலாம். தாத்தா, கடல் ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பா இங்க நிறைய மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போனதும் கண்டிப்பா ரவி கிட்ட நான் இங்க வந்த விஷயத்த சொல்லுவேன். நிச்சயமா அவன் என்ன பத்தி பொறாமப்பட போறான். சரிம்மா, நீ கொஞ்சம் பார்த்து உட்காரு, விழுந்துடாத. தாத்தா, அங்க பாருங்க, தூரத்துல என்னமோ வருது. கப்பல்னு நினைக்கிறேன். இது அதே கப்பல் தானே? நிச்சயமா இது அந்த காத்தவராயனா தான் இருக்கணும். சுஜி, பத்திரமா உட்காந்துக்கோமா. நம்ம இப்போ உடனே கரைக்கு போகலாம். நண்பா, 40 வருஷமா நான் எதை தேடி நாயா பேயா அலைஞ்சிட்டு இருந்தேனோ அந்த பொக்கிஷ இப்ப எனக்கு கிடைக்க போகுது. அந்த சாவி இருக்க இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தீவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அங்க போக விடாம நீயே என்னை தடுக்கிற. அது அவ்வளவு சுலபம் இல்ல காத்தவராயா. அந்த தீவுல உன்னை அழிக்கக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா சொன்னாருன்னு ஒரு குழந்தைய நீ கொல்ல போன. ஆனா உன்னால அந்த குழந்தைய கொல்ல முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் அந்த குழந்தைய உன்னால தொடக்கூட வாங்க முடிஞ்சுதா? அன்னைக்கு உன்னால முடியல. அந்த குழந்தைய தொட்ட அடுத்த நிமிஷம் உன் உடம்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து நீயும் தப்பிச்சு போயிட்ட. ஆனா உனக்கு தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த குழந்தைய நீ கொல்ல போனியோ அந்த குழந்தை தான் உன்னை அழிக்க வந்த அந்த சக்தி. இப்போ அந்த குழந்தை அந்த தீவுல தான் இருக்கு. அதாவது அந்த மேஜிக் வண்டர்லேண்டுங்கிற தீவுல தான் இருக்கு. இந்த குழந்தைய யாரும் அங்க பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் மந்திர சக்தி தெரியும். அவங்க கூட மோதி நீ நினைக்கிற அந்த சாவியை நீ கைப்பற்றணும் அப்படின்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன். என்ன அழிக்கிற ஆயுதமா? அதுவும் ஒரு சின்ன குழந்தையா? பார்த்துருவோம் நான் அந்த குழந்தையான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க குழந்தைங்களா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாத்தா, எப்படி திடீர்னு சுனாமி வந்துச்சு? இது நிச்சயம் அந்த காத்தவராயனோட வேலையா தான் இருக்கணும். தாத்தா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சுனாமி எப்படி திடீர்னு வந்துச்சு? அது அது ஒன்றும் இல்லைம்மா, இயற்கையோட மாற்றம் தான். நீ எதுக்கும் பயப்படாத. நீ இப்போ உடனே போயிட்டு ஊர் மக்களை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. சரி தாத்தா, வாரவி போலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ மறுபடியும் அது நடக்க போகுது. காத்தவராய நம்ம எல்லைக்குள்ள வந்துட்டான். அந்த சாவியோட உரிமையாளரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட அந்த சாவியை சேர்க்கிற வரைக்கும் அந்த சாவியை நாம தான் பாதுகாக்கணும். நம்ம உயிரே போனாலும் சரி, நம்ம பின்வாங்க கூடாது. எனக்கு நல்லா தெரியும் காத்தவராயா, இந்த சாவியை தேடிதான் நீ மறுபடியும் இங்க வந்திருக்க. ஆனா இந்த சாவி உன் கனவுல கூட உன் கையில கிடைக்காது. கிடைக்கவும் நான் விட மாட்டேன்.
சுஜி, நேத்து தாத்தா ஒரு சாவியை பத்தி பேசினார்ல, அது என்ன சாவி? எந்த சாவியை பத்தி தாத்தா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு? எனக்கு வந்து தெரியல. நானும் என் அம்மா கிட்ட அதை பத்தி தான் கேட்கலான்னு போனேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே உன் தாத்தாவும் என் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால வீட்டுக்கு வெளியே நின்று அவங்க பேசுறத நான் கேட்டேன். ரவி, ஊட்டி வைக்கிறது தப்பு இல்ல? தப்புதான். சரி, அதை விடு. அவங்க ஒரு குகையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த காடு இருக்குல்ல, காட்டுக்குள்ள ஏதோ ஒரு குகை இருக்கான். அந்த குகைக்குள்ளதான் அந்த சாவிக்கான மர்மம் இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. நாம அங்க போய் பார்க்கலாமா? ஐயோ, நான் வரலப்பா. தாத்தாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவர் என்ன சும்மாவே விட மாட்டாரு. அட வா சுஜி, பார்த்துக்கலாம். உன் பேரு சுஜி தானே? நீங்க வருவதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு